அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே ஏத்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவே, என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போர் இன்னார் என்றறிவே, என்னையை படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனிலே ஏத்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. அசையாய நம்பிக்கை நங்கூரமே, இயேசுவில் மாத்திரமே. சீயோனிலே ஏத்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. மாபரிசுத்த விசுவாசத்தாலே, மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. மாபரிசுத்த விசுவாசத்தாலே, மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே. திரை வழியாய் தம் சரீரத்தினார் திறந்தாரே தூய வழி. திரை வழியாய் தம் சரீரத்தினார் திறந்தாரே தூய வழி. சீயோனிலே ஏத்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே ஏத்திட அஸ்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறோம். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்படுகிறீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அருளுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும்.
ஆண்டவரே, நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வசனம். அதிநிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், கடிதம். அதில் பவுல் தன்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை இந்த இடத்திலே அறிக்கை இடுகிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் மட்டும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்றும் நிச்சயித்திருக்கிறேன் என்று எழுதுகிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலனாகிய பவுல் நன்றாக அறிந்திருக்கிறார். அவருடைய வல்லமையை குறித்து, மகிமையை குறித்து, ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து, அவருடைய கிரியைகளை குறித்து, அவருடைய செய்கைகளை குறித்து, அவருடைய அற்புதமான வழிநடத்தல்களை குறித்து நன்றாய் அவன் அறிந்திருக்கிறான். அதனால தான் அவன் தைரியமாக சொல்கிறான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நான் ருசித்திருக்கிறேன். அவருடைய மகிமை, மகத்துவம் எல்லாவற்றையும் நான் அனுபவித்திருக்கிறேன். ஆகவே அவர் யார் என்று எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னான். நாம் அறிய வேண்டிய ஒரு முதல் காரியம், தேவனாகிய கர்த்தரை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதுதான். ஆனால் இன்றைக்கு நமக்கு உலகத்தை பற்றி நல்லா தெரியும், ஒவ்வொரு தேசத்தை குறித்து நல்லா தெரியும், அரசியல் குறித்து தெரியும், பொது அறிவுகள் இதெல்லாம் நமக்கு ரொம்ப அதிகம். ஆனால் எதுதான் குறைவு அப்படின்னா வேத அறிவு, தேவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. ஆனால் கர்த்தருக்குரிய காரியங்களில் நல்லாவே ஈடுபாடாக இருக்கிறோம், என் ஊழியம் கூட செய்கிறோம் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தரை நாம் இன்னும் அறிய வேண்டிய முறைப்படி அறியாதவர்களாக தான் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை போல நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். எனக்கு அவரை தெரியும், நான் அவரை நம்பியிருக்கிறேன், எனக்கு அவரை நல்லா தெரியும், அவர் ஜெயபலமானவர், என் வாழ்விலே அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார், எல்லாவற்றிலும் நான் ஜெயம் பெறுவேன் என்ற ஒரு மன உறுதி நம்மக்கிட்ட இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் பைபிளில் ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 3 அதிகாரம் 7வது வசனம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அவனுக்கு வெளிப்படவில்லை. பிறந்ததிலிருந்து, அதாவது பால் மறந்த உடனேயே தாய் கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்தில், அப்பொழுது ஆசாரியன் ஏலி அங்கே விட்டுறாங்க. ஏன்னா அப்படி தான் கேட்டான், எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தா உங்களுக்கே நான் தந்துடுவேன், இந்த பிள்ளை இல்லை என்ற ஒரு அந்த அபசொல் என்னை விட்டு நீங்கணும், அதற்காக எனக்கு ஒரு குழந்தையை நீங்கள் கொடுக்கணும், அதை உங்களுக்கே தந்துடுவேன் அப்படின்னு கேட்டு வாங்கின பிள்ளை. கர்த்தருடைய சமூகத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். அங்கதான் இரவும் பகலும் சாமுவேல் ஏலியோடு கூட இருந்து அவன் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். தேவ சமூகத்தில் இருந்த போதிலும், கர்த்தருடைய ஆலயத்தில் வளர்ந்த போதிலும், கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரம் புசித்து அவன் அங்கே வளர்ந்த போதிலும் கர்த்தரை அவன் அறியவில்லை. கர்த்தருடைய வசனம் இன்னும் அவனுக்கு அது அபூர்வமாக இருக்குது, கிடைக்கல. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கூட, நம்மள அநேகரோட வாழ்க்கை கூட அப்படி இருக்கும்.
கர்த்தருடைய ஆலயத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்போம், ஊழியத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருப்போம். ஊழியர்களோடு கூட நம்ம கூட சேர்ந்து எல்லா உதவிகளையும் செய்து கொண்டு கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தை வாஞ்சித்து கர்த்தருக்குரிய காரியங்களில் எல்லாம் மிக அக்கறையோடு கூட நம்ம நடந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் சாமுவேல் அவன் எப்படியோ அந்த மாதிரி நம்ம காணப்படுகிறோமா? சாமுவேல் இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை. அவரை அறிஞ்சுக்கிற பிரகாரம் தேவனாகிய கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். பவுல் எப்படி சொல்றான் பாருங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். கர்த்தரை எனக்கு நல்லா தெரியும். ஆண்டவராகிய தேவன் தேவ ஜனத்தை குறித்து அவர் சொல்லும் போது அவ்வளோ வேதனையா சொல்லுவார். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணியும் அறியும், ஆனா என் ஜனமோ என்னை அறியவில்லை, என்னை உணரவில்லை அப்படின்னு வேதனைப்படுவார். மாட்டுக்கு தெரியுது, மாடு தனக்கு புல்லு தண்ணியெல்லாம் வச்சு என்னை வளர்க்கிறவங்க யாரு, உங்க பார்த்தோன்னே அம்மானு சத்தம் போடும். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னணியும் அறியும், என் ஜனமோ அறிவில்லை, உணர்வில்லை, அவர்கள் என்னை அறியவில்லை என்று ஏசாயாவை கொண்டு உரைத்திருப்பார். 1:3 அப்படி சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது அவர் எழுதுவார், பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படியே பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று நிருபத்தில் எழுதுவார். அப்போ பிதாக்களும் அறிஞ்சிருக்கணும், பிள்ளைகளும் அறிந்திருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெற்றோர் கர்த்தரை நன்றா அறிந்திருக்கணும், பிள்ளைகளும் கர்த்தரை அறிந்திருக்கணும். ஆகவே நம்ம அறிய வேண்டிய ஒரு முதல் காரியம் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் அதே நிருபத்தில் அவர் சொல்லுவாரு, ஆண்டவரை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். 1 யோவான் 5:20 நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நல்ல புத்தியை தந்திருக்கிறார். அவரை அறிந்து கொள்வதற்கு புத்தியை தந்திருக்கிறார். ஆனா நம்ம அந்த அறிவை பயன்படுத்துறதில்லை. உலக காரியங்களை அறிந்து கொள்றதுக்கு, இன்னும் பல காரியங்களை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய புத்தியை பயன்படுத்துகிறோம். ஆனால் எதை அறிந்து கொள்ள வேண்டும்? நம்மை உண்டாக்கினாரே, இந்த பூமியில நம்மை சிருஷ்டித்தாரே, இன்றும் நம்மை போஷித்து நம்மை உடுத்துவித்து நம்மளை வளர்த்து கொண்டு இருக்கிறாரே, கவனித்து கொண்டு இருக்கிறாரே, நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே, அவரை நாம் அறியணும். ஆகவே அவரை அறிந்து கொள்ளுவதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் அறிவை தந்திருக்கிறார். மீண்டும் வசிங்க, சத்தியம் உள்ளவரை நாம் அறிந்து கொள்ளுவதற்கு தேவகுமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அந்த புத்தியை நம்ம பயன்படுத்தணும். கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு ஒரு தேவ அறிவு மனுஷனுக்கு ரொம்ப தேவை. அவரை அறிந்து கொள்ளாமல் நாம் இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறது கூட அது முடியாத காரியம். அவரை அறிந்து கொண்டால் அவராலே கிடைக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்க முடியும். ஒரு முறை தேவன் தீர்க்கதரிசியை கொண்டு உரைத்தார். தேவன் தான் தானியங்களை கொடுக்கிறாரு, திராட்சரசம் கொடுக்கிறாரு, எண்ணெயை கொடுக்கிறாரு, பொன் வெள்ளி இவைகளை எல்லாம் கொடுக்கிறார் என்று என் ஜனம் அறியவில்லை. ஆகவே நான் கொடுத்ததை நான் எடுத்துக்க போறேன். தானியம் கொடுக்கிறது ஆண்டவர் தான், சாப்பாடு கொடுக்கிறது, நம்மளை போஷித்து காப்பாற்றுகிறது கர்த்தர் தான்.
இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆகாரம் கொடுத்து, திராட்சரசம் கொடுத்து, எண்ணெய் கொடுத்து, எல்லாத்தையும் அவர்களுக்கு கொடுத்து, பொன் வெள்ளி இவையெல்லாம் அதிகரிக்க செய்து எல்லாத்தையும் கொடுத்த பிறகும் கர்த்தர் தான் இதை கொடுத்தார். எனக்கு ஆகாரம் கொடுத்தது கர்த்தர் தான், பணம் கொடுத்தது கர்த்தர் தான், எனக்கு இந்த உலக பிரகாரமான இந்த வசதிகளை கொடுத்தது கர்த்தர் தான் என்று அவர்கள் அறியவும் இல்லை, அறிக்கையிடவும் இல்லை. எல்லாம் என்னோட சாமர்த்தியம். நம்மில் அநேகர் சொல்லுவோம், நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்தது பணம், பொருள், ஆகாரம் எல்லாமே, வீடு, ஆஸ்திகள், சொத்து, இதெல்லாம் என்னுடைய கையின் பிரயாசம், என்னால வந்தது. நான் சம்பாதிக்காமலா? கஷ்டப்பட்டு நான் தான் சம்பாதித்தேன். அப்படி நம்மள அநேக அதை கத்தருக்கு கொடுக்கறது இல்லை, மகிமையை கத்தருக்கு செலுத்துறது இல்லை. அதை நம்ம எடுத்துக்கிறோம். இல்லைன்னா இஸ்ரவேல் ஜன பாகாலுக்கு கொடுத்தாங்களாம். ஆகவே தேவன் பார்த்தாரு, இது எல்லாம் கொடுத்த கத்தர் பார்த்தாரு, எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன். நம்மள அநேகர் வசதியாய் வாழ்ந்தவர்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க. ஏன்? கத்தர் அதை எடுத்து விட்டார். அப்படிதான் வேதத்தில் எழுதி இருக்குது. ஓசியா 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம். என் தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தார் என்றும், தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமற் போனாள். தேவஜன அறியல, இஸ்ரவேல் அறியவில்லை. அடுத்த வசனத்தில் சொல்லுவார், அதனால அது எல்லாமே அவங்கள விட்டு எடுபட்டுருச்சு. இன்னைக்கு நம்மளும் அநேகருக்கு அப்படித்தான். ஆண்டவர் அதை கொடுக்கும் பொழுது இதை கத்தர் கொடுத்தார் என்று மகிமையை கத்தருக்கு ஏறெடுக்கிறது இல்லை, துதிகளை கத்தருக்கு ஏறெடுக்கிறது இல்லை. ஒன்று அதை நம்ம எடுத்துக்கிருவோம், என்னோட பிரயாசம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது என்று பெருமைப்படுவோம். அப்படியே நம்மை குணமாக்குற கத்தர், நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கிற கத்தர் என்றும் அறிந்திருக்க வேண்டுமா? ஒன்று, ஆகாரம் கொடுத்து என்னை போஷித்து காப்பாற்றுகிற கத்தர், எனக்கு பணம் பொருள் எல்லாவற்றையும் கொடுத்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிற கத்தர் என்று அவங்க அறியாம போயிட்டாங்கன்னு சொன்னார். நம்ம அதை அறிஞ்சிருக்கணும். இப்ப நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது கத்தர் தான். அப்படியே எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் அவனை குணமாக்குற கத்தர் என்று அவன் அறியாமல் போனான் என்று 11:3 ஓசியாவில் சொல்லுவார். அப்ப நம்மை குணமாக்குற கத்தர், நமக்கு ஆரோக்கியம் என்பது கத்தர் தான் கொடுக்கணும். எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், எவ்வளோ சிகிச்சைகள் நம்ம செய்து கொண்டாலும், ஆரோக்கியம் என்பது, குணம் என்பது ஆண்டவர் தான் கொடுக்கணும். கத்தர் தான் நம்மை ஆரோக்கியப்படுத்துகிற தேவன், சுகம் கொடுக்கிற தேவன். ஆகவே தேவனை அறிந்திருக்க வேண்டும், கத்தரை அறிந்திருக்க வேண்டும். ஆனா மனதில்லை. தேவனுடைய வாக்கியங்களை கேட்கறதுக்கு மனுஷருக்கு மனசு இல்லை. உலக காரியமா? உலக காரியங்கள் இன்னும் எகிப்தின் செய்திகளா, தீருவின் செய்திகளா, இந்த மாதிரி சாத்தானுடைய செய்திகள், உலக செய்திகள் அப்படின்னா அதுக்கு செவி கொடுப்பாங்க. ஆண்டவரை பற்றின காரியம், கத்தர் நம்மை உருவாக்கின தேவன், அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த தேவனை அறியக்கூடிய அறிவை அவர்கள் பற்றி கொள்ள மனதில்லை என்று வேதம் சொல்லுது. மனிதர்கள் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. ரோமர்கள் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கத்தரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை பற்றிக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. இங்க கத்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதுக்கு மனசில்லை. ஆலய பிரகாரத்துல வந்தாலும் உட்காந்து தேவனுடைய வார்த்தைய கேட்கறது கொஞ்சம் கஷ்டம். சிந்தனைகள், எண்ணங்கள் எங்கெங்கயோ அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை கவனமா தேவனுடைய வார்த்தைய நம்ம கவனிச்சா எவ்வளோ ஆசீர்வாதங்கள். தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். உலகம் தேவனை அறியாமல் இருக்கிறது போல இன்னைக்கு நம்மளும் அறியாம தான் இருக்கிறோம். எப்படி சாமுவேல்
கர்த்தருடைய ஆலயத்திலேயே அவன் இருந்து வளர்ந்துகிட்டு இருக்கிறான். ஆனாலும் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைக்கவில்லை அவனுடைய வாலிப பருவத்தில். அதன் பிறகு கர்த்தர் அவனை சந்திக்கிறார், அவனுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். பெயர் சொல்லி கூப்பிட்ட போதும் கூட கர்த்தர் தான் தன்னை கூப்பிடுகிறார் என்று அவன் அறியாம தான் இருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதான். உலகம் அவரை அறியாமல் இருக்கிறது போல நம்ம அறியாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபிப்பார். பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி ஜெபிப்பார். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அப்படி சொல்லுவார். நீதியுள்ள பிதாவே, நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை பிதாவை வெளிப்படுத்தினவர் ஆண்டவராகிய இயேசு. இஸ்ரேல் தேசமெல்லாம் நடந்து பிரசங்க பண்ணினாரு, நன்மை செய்தார், பிதாவை வெளிப்படுத்தினார். ஆனா அறியல. அவர் இப்ப சொன்னாரு, உலகம் உம்மை அறியவில்லை, ஆனா நான் உம்மை அறிஞ்சிருக்கிறேன். யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது கூட ஆண்டவரை குறித்து, ஆண்டவரே, உலகம் உம்மை அறியவில்லை, அப்படிதான் உலகம் எங்களையும் அறியல அப்படின்னு சொல்லுவார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பாருங்கள், உலகம் அவரை உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை, நம்மையும் அறியவில்லை. உலகம் கர்த்தரை அறிந்திருந்தா உலகம் நம்மையும் அறிந்திருக்கும். இப்ப நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தேவனுக்குள்ள இருக்கிறோம். ஆனா உலகம் நம்மையும் அறியவில்லை. ஏன்னா கர்த்தரையே அறியல, அப்புறம் நம்மளை இப்படி தெரியும். கர்த்தரை அறிந்திருந்தா உலகம் எங்களையும் அறிஞ்சிருக்கும். ஆனா உலகம் உம்மையும் அறியவில்லை, எங்களையும் அறியவில்லை என்று நிருபத்துல யோவான் சொல்லி கொண்டு போவார். தேவனாகிய கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். அவர் யார், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய மகத்துவம் என்ன, மகிமை என்ன, அவருடைய செயல்கள் என்ன, அவருடைய கிரியைகள் என்ன, அவருடைய வழிநடத்துதல் எப்படிப்பட்டது என்று அவரை குறித்து நல்லா அறிஞ்சிருக்கணும். ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்துல கேட்பார், எல்லாரும் என்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்க, நான் யார், என்னை எப்படி அவங்க அறிந்திருக்கிறாங்க, என்னை எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க, நான் யாரு, என்னை பத்தி என்ன சொல்றாங்க, நான் யாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சீஷர்கள் இடத்துல கேட்கிறார். அதுக்கு சீஷர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே, உண்மை எல்லாரும் யோவான் ஸ்நானன் என்று சொல்றாங்க, மரித்து போன யோவான் ஸ்நானன், இரத்த சாட்சியான யோவான் ஸ்நானன் என்று சொல்றாங்க. சில பேர் எலியா என்று சொல்றாங்க, சில பேர் எரேமியா என்று சொல்றாங்க, சில பேர் தீர்க்கதரிசிகள் என்று சொல்றாங்க. இப்படிதான் உங்களை சொல்றாங்க, அப்படிதான் அவங்க தெரிஞ்சிருக்கிறாங்க. அன்னைக்கு இஸ்ரேல் நாட்டில் யூதர்கள் இவர் யோவான் ஸ்நானன் திரும்ப உயிரோட வந்திருக்கிறாரு, எலியா, எரேமியா இப்படிதான் சொன்னாங்களே தவிர அவர் யார், இவர் யார் அப்படின்னு அவங்க அறிஞ்சுக்கல. அப்ப கர்த்தர் சீஷர்கள் இடத்துல கேட்பாரு, சரி நீங்க என்னை யாருன்னு நினைக்கிறீங்க, நான் யார்? அதற்கு பேதுரு சொல்லுவான், நீர் யார் என்றால் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று சொல்லுவான். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 to 16 வரைக்கும் பார்க்கலாம். நீங்க 16 மட்டும் வாசிங்க. 16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. யோவான் 6:69 பேதுரு சொல்லுவார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் நாங்கள் அறிந்தும் நாங்கள் உணர்ந்தும் இருக்கிறோம். அவ்வளவு நல்லா அறிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். 69:6 தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் நாங்கள் அறிந்தும் இருக்கிறோம். அவ்வளவு தெளிவா சொல்லுவான், நாங்க அறிஞ்சிருக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், விசுவாசித்து அறிந்திருக்கிறோம்.
கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். நம்மளை பற்றி கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். எல்லா மனுஷரை பற்றியும் அவருக்கு தெரியும். நம்மை குறித்து ஆண்டவருக்கு தெரியும். அப்படியே நமக்கும் கர்த்தரை குறித்து நன்றாய் தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் சொன்னார், என் நாடுகளை நான் அறிந்திருக்கிறது போல அவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவருடைய ஆடுகளை அறிந்திருக்கிறார், தேவ ஜனத்தை அறிந்திருக்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு நல்லா தெரியும். அப்படியே என் ஜனங்களும் என்னை அறிந்திருக்கிறார்கள், அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்மளை குறித்து சொல்றாரு. நம்ம அவருக்கு நல்லா அவரை அறிஞ்சிருக்கிறோம்னு சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 15வது வசனம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆண்டவரை நமக்கு நல்லா தெரியும். அப்படி அவருடைய வல்லமையை நாம் ருசிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்லவர்னு சொல்லுறோம், ஆனா அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவருடைய வல்லமையை ருசித்து பார்க்க வேண்டும். அவருடைய மகிமையை ருசித்து பார்க்க வேண்டும். அவருடைய மகத்துவத்தை நாம் அனுபவித்து பார்க்க வேண்டும். அவருடைய கிரியைகளை நம்முடைய வாழ்வில் காணணும். அவருடைய செயல்களை நம்ம பார்க்கணும். யாரோ சொல்றாங்க, கர்த்தர் என்னுடைய வாழ்விலை இவ்வளவு பெரிய காரியம் செய்தார், கர்த்தர் எனக்கு அதை செய்தார் இதை செய்தார் என்று நாம் அதை கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு? நம்ம வாழ்க்கையில் அவரை ருசித்தோமா? அவருடைய வல்லமையை பார்த்திருக்கிறோமா? அவருடைய மகிமையை நாம் பார்த்தோமா? அவருடைய கிரியை நம்முடைய குடும்பத்தில் விளங்குதா? அவருடைய செயல்கள், அவருடைய வழி நடத்துதல் நம்முடைய வாழ்வில் காணப்படுதா? நாம் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். ஆகவே தான் சொன்னான், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், எனக்கு தெரியும். ஆகவே அருமையானவர்களே, ஒன்றான மெய்தேவனாகிய அந்த மெய்தேவனையும் அவர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்தே ஆக வேண்டும். அதுதான் நித்திய ஜீவன். நம்ம கண்களை மூடின பிறகு நித்தியத்துக்கு போவோம், நித்தியமான ஜீவனை பெற்று நித்தியமாய் அவரோடு வாழுவோம் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அவரை தெரியாம நம்ம போக முடியாது. ஆகவே ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவிலே நாம் வளரணும். கர்த்தரை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவில் நம்ம வளரணும். நாளுக்கு நாள் வேத அறிவு, அதுதான் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு. அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருந்தால், ஆண்டவர் சொன்னார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறான். கர்த்தரை அறிந்திருந்தால் கர்த்தர் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம். இந்த நாட்கள்ல நமக்கு ரொம்பவே கர்த்தருடைய அடைக்கலம் தேவை. கர்த்தர் தம்முடைய சிறகுகளால் நமக்கு அடைக்கலம் கொடாவிட்டால், இந்த பயங்கரமான காலகட்டத்தில் இன்னைக்கு 2 வேக்சின் போட்டவங்க கூட மரிச்சு போறாங்க. ஊசி போடுங்கன்னு போடுறாங்க. போட்ட பிறகும் கூட மரித்து போய் விடுகிறார்கள். 2 வேக்சின் எடுத்தவங்க கூட அப்படியே ஒரு பக்கம் ஸ்ட்ரோக்கா படுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பயங்கரமான சம்பவங்களை நம்ம கேள்விப்படுறோம், பார்க்குறோம். கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இராவிட்டால் இந்த உலகத்தில் எங்க அடைக்கலம்? எது நம்மை பாதுகாக்கும்? ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சங்கீதம் 91:14 சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே நாம் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும், முதலாவது. இரண்டாவது, கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். அவர் பேசின ராஜ்யத்தின் வசனங்களை அறிஞ்சிருக்கணும். அவருடைய வார்த்தைகளை நம்ம அறிந்திருக்கணும். அவர் தன்னுடைய வார்த்தைகளை மகத்துவங்களாய் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். மகத்துவமாய் வேதத்தின் மகத்துவம் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் அந்த வேத புத்தகத்தை தூக்கிக்கிட்டு ஆலயத்துக்கு போறோம், வரோம். தினந்தோறும் நம்ம அதை எடுக்கிறோம். எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் அதை நம்ம எடுக்கிறோம்.
ஆண்டவர் சொன்னாரு, வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இது எனக்கு மாத்திரமா எழுதி இருக்குது? உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தானே இது என்று அந்நிய காரியமாய். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இது யாருக்கோ என்று வேதத்தை அதை அந்நிய காரியமாய் என்றாங்க. இது கட்டாயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். வேதத்தை, வேத வாக்கியங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். முதலாவது நாம் கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய சத்தியம், அவருடைய வார்த்தைகள் அறிந்திருக்கணும். ஏன்னா தேவ சித்தம், அது தேவனுடைய சித்தம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை எல்லாருமே அறிந்திருக்கணும். வேதத்தின் மகத்துவத்தை எல்லாருமே அறிந்திருக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தம், இதை நம்ம அறிஞ்சிருக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நடமாடின நாட்கள்ல இஸ்ரேல் தேசத்துல அதிகாலையில ஜனங்க எருசலேம் தேவாலயத்துல போய் கூடுவாங்களாம். எதுக்கு? அவருடைய உபதேசத்தை கேட்கறதுக்கு, அவருடைய சத்தியத்தை கேட்பதற்காக அதிகாலையில போய் கூடுவாங்களாம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். ஆமா, அதிகாலையில போய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு எழுந்து போவாங்களாம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறதுனால எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுங்களா? இன்னைக்கு கேட்க மனதில்லாம இருக்கிறாங்க, வாசிக்க மனதில்லாம இருக்கிறாங்க. செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மனிதனுக்கு மனமில்லை. தேவ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்றவங்களுக்கு மனதில்லை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் இன்றைக்கு உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த என்னுடைய வார்த்தைகளை நீ கை கொள்ளும்படி நீ கவனமாய் செவி கொடுப்பாய், ஆனால் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வாழ்வில் மேன்மையை தேடுறோம், உயர்வை தேடுகிறோம், சமுதாயத்தில் ஒரு உயர்வை தேடுகிறோம். நம்முடைய குடும்பத்தில் நம்ம தான் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறோம். என்னுடைய உடன்பிறப்புகள்லாம் மேலான நிலைமையில் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்கள் எல்லாம் உறவினர்கள் எல்லாம் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க, நாங்கள் தான் கீழே இருக்கிறோம், எப்படியாவது நாங்களும் மேலே வரணும் என்று வாழ்விலே முன்னேற்றத்தை காண்பதற்கு எவ்வளவோ பிரயாசப்படுறோம். ஆனால் தேவன் இலவசமாக கொடுக்கிறார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய, அவருடைய வார்த்தையின் படி செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து காது கொடுத்து நீ கேட்டால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையா வைப்பார். மேன்மை எப்படி கிடைக்குது? உயர்வு எப்படி கிடைக்குது? பார்த்தீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை நான் கை கொள்ள வேண்டும், அதை நான் கவனமா கேட்கணும் என்று ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைகளை வாஞ்சையோடு, ஆர்வத்தோடு, ஆசையோடு அதை நான் கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு மன விருப்பத்தோடு தேவனுடைய வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டாலே போதுமா? இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அடுத்து 2வது வசனம். செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்கும். இதுல ஒரு 14 வசனம், இந்த 28ஆம் அதிகாரத்தில் ஒரு 14 வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் சொன்னார், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாகாமல் மேலாக்குவேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்வின் தரம் எப்படி இருக்குது? நம்ம குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி இருக்குது? தலையா இருக்கிறோமா, வாலா இருக்கிறோமா, மேலே இருக்கிறோமா, கீழே இருக்கிறோமா? நம்ம மேலே வர்றதுக்கு பிரயாசப்படவே வேண்டாம், தலையாகிறதுக்கு பிரயாசப்படவே வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவனமாய் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், இதை கை கொள்ளும்படி
நீ அந்த எண்ணத்தோடு அந்த வாஞ்சையோடு செவி கொடுத்தால் உன்னை மேலாக்குவேன். நீ கீழாவதில்லை, உன்னை மேன்மைப்படுத்துவேன். இந்த 14 வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் உன்மேல் வந்து பலிக்கும். ஆனா அப்படி கவனம் இல்லை, கவனமா கேட்கலனா சாபந்தான் வரும்னு சொல்லி அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும் 15. நாம தேவனுடைய ஆலயத்துக்கு போய் ஆராதனை பண்றதுக்கு போறோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறோமா இல்ல சாபத்தை வாங்கிட்டு வரோமா? கவனமாய் கேட்காவிட்டால் இல்ல சொல்லப்படுகிறக்கூடிய சாபம் தான் நம்ம கூட வருமா? ஆகவே அருமையானவர்களே, கர்த்தரை நாம் அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவர் பேசின வார்த்தைகள் அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சத்தியத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். அதை நம்ம அறிஞ்சாலே நம்ம உடம்புக்கெல்லாம் அது ஆரோக்கியம். என் மகனே, என் சத்தத்தை கேள், என் வார்த்தைகளுக்கு செவி கொடு. அவைகளை நீ கண்டுபிடிச்சிட்டா அது உனக்கு ஜீவன், உன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இன்னைக்கு வியாதி இல்லாத மனுஷரே இல்லை. அங்க வலிக்குது இங்க வலிக்குதுன்னு சொல்லாத மனிதரே கிடையாது. ஆனா உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20-22. என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், வசனத்துக்கு உன் செவியை சாய். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. ஆமா, உடம்புக்கு ஆரோக்கியம். எவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த டைமுக்கு தான். அப்புறம் திரும்ப திரும்ப நமக்கு உடல்ல எத்தனை உபாதைகள், எத்தனை பலவீனங்கள், வியாதிகள். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கிறது. தேவன் நமக்கு ஆரோக்கியம் கொடுப்பதற்காகவே சத்திய வசனத்தை நமக்கு அனுப்புகிறார். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று வேதத்துல சங்கீத புஸ்தகத்துல 107ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். வசனத்தை அனுப்புகிறார், அனுப்பி குணமாக்குகிறார். தேவன் எப்பொழுதுமே தம்முடைய வார்த்தையை ஒரு நோக்கத்தோடு தான் அனுப்புவார். நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். எதற்காக நம்மளை கேட்க வச்சிருக்கிறாரு? ஒரு நோக்கத்தோடு தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்விலே வந்து அதனுடைய பலன் நிறைவேறுகிறது. வேதத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விதைகளை முளைக்கச் செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நான் அனுப்பின வசனமும் வார்த்தையும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்புகிறது இல்லை, நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஒரு நோக்கத்தோடு தான் அனுப்புறார். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கும் 55வது அதிகாரம் 10வது வசனத்தில் 10-11 இதில் எழுதப்பட்டிருக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கிறோம்னா தேவன் ஒரு நோக்கத்தோடு நமக்கு அதை கொடுக்கிறார். ஆகவே அதை செவி கொடுத்து கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதினால் நமக்கு மேன்மை, ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதினால் நம்ம உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதினால் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல சத்திய வசனம், என் உபதேசம், நீங்கள் என்னுடைய உபதேசத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க, இப்பொழுதே என்னுடைய உபதேசம் உங்களை சுத்தமாக்குகிறது என்று இயேசு யோவான் 15:3 சொல்லுவார். அதுபோல யோவான் 17:17 சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்கும். இப்படியே வேதத்துல நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆனா அறிந்திருக்கிறோமா? அறிந்திருக்கிறோமா? ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய ஜனத்தை பார்த்து அவர் வேதனைப்பட்டார். எரேமியா 8ஆம் அதிகாரம் 7-8 நாரை, கொக்கு இவைகளெல்லாம் கூட தன்னோட காலத்தை அறிஞ்சிருக்குமா. ஆனா என் ஜனமோ என் நியாயத்தை, என் வசனத்தை அறியவில்லை என்றான். வாசிங்க. ஆகாயத்துள்ள நாரை முதலாய், நாரை முதலாய் தன் வேலையை அறியும். நாரைக்கு தெரியுமா எந்த டைமுக்கு போகணும்,
வெளிநாட்டில் இருக்கிற பறவைகளெல்லாம் பாருங்க, சரியான ஒரு டைமில் அவைகள் இங்கே படையெடுத்து வரும் இந்தியாவுக்கு. இங்கே வந்து இங்கே ஆகாரம் புசித்து முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அப்புறம் அவங்க நாட்டுக்கு, சொந்த நாட்டுக்கே பறந்து போகிறாங்க. வெளிநாட்டு பறவைகள் வந்து அநேக நாட்கள் தங்கிவிட்டு அவங்க போகிறாங்க. அது அந்த டைமுக்கு தான் வருவாங்க, எப்பொழுதும் வரமாட்டாங்க. இங்கே பார்க்குறோம், ஆகாயத்து நாரை முதலாய் தன் காலத்தை அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவிலான் குருவியும் என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். கர்த்தர் சொன்னார். இந்த பறவைகளுக்கெல்லாம் அதனுடைய வேலை தெரிகிறது, எப்போ வரணும் எப்போ போகணும் என்று சொல்லி தன் காலத்தை இந்த ஆகாயத்து பட்சிகள் அறிந்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஆனால் என் ஜனமோ என் நியாயத்தை அறியவில்லை, அதாவது என் வசனத்தை அறியவில்லை. கர்த்தருடைய நியாயங்கள் என்பது தேவனுடைய வாக்கியம், தேவனுடைய வசனங்கள், வார்த்தைகள். என் நியாயத்தை என் ஜனங்கள் அறியவில்லை. கர்த்தருடைய நியாயத்தை நம்ம அறிந்தா பேதைகள் கூட ஞானி ஆயிரலாம். ஏன்னா கர்த்தருடைய நியாயங்கள், அவருடைய சாட்சிகள் பேதைகளை ஞானியாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போன சீஷர்கள், அவங்கெல்லாம் பெரிய படிப்பாளிகள் அல்ல, அறிவாளிகளும் அல்ல. அவர்கள் எல்லாரும் பேதைகள் தான். கல்வி அறிவு அற்றவர்களாய் இருந்தவங்க நிறைய பேர் தான். அவர்கள் பேசுகிற தைரியத்தை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி இவங்க இவ்வளவு ஞானி ஆயிட்டாங்க, எப்படி இவர்கள் இப்படிப்பட்ட அறிவாளிகள் ஆனாங்க, வேத அறிவு, தேவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு, இவங்களுக்கு எப்படி இந்த அறிவெல்லாம் வந்துச்சு என்று ஆச்சரியப்பட்டாங்க. தேவனுடைய சத்தியம் பேதைகளை ஞானியாக்கும். சங்கீதம் 19:7 வசனத்துல கடைசி பாகத்தை வாசிங்க. கர்த்தருடைய சாட்சிகள் சத்தியமும் பேதைகளை ஞானியாக்குறதுமாய் இருக்கிறது. பேதைகள், ஒண்ணு தெரியாத பேதைகள் ஞானியாகலாம். இன்னைக்கும் அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு பைபிள் தெரியாது, கர்த்தருடைய வார்த்தைகள் அவ்வளவா தெரியாது, ஆனா எல்லாம் தெரியும். உலகத்துல எல்லாமே தெரியும். பெரிய படிப்பாளிகளா பட்டாதாரிகளா இருப்பாங்க, ஆனால் வேதம் தெரியாது, வேத வசனம் தெரியாது. இன்னைக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் பேதைகளா இருப்போம், மற்றதுல எல்லாம் புத்திசாலிகளா அறிவாளிகளா ஞானிகளா நம்ம இருந்தாலும் வேத அறிவு, தேவனை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய இந்த விஷயத்துல கொஞ்சம் பேதைகள் தான். ஆனால் கர்த்தருடைய சத்தியத்தை நாம் அறிய அறிய பேதைகள் ஞானியாகி விடலாம். அப்படிதான் பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்க கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அப்போஸ்தலர் 4:13 வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, இவங்க பிரசங்க பண்ணுறத அந்த தைரியத்தை பார்த்து அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதமே உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இவங்க இயேசுவோட கூட இருந்திருக்கிறாங்க. அவர் ராஜ்யத்தின் வசனத்தை பேசிக்கொண்டே இருப்பார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டு இவங்க கத்திருக்கிறாங்க. ஆகவே தான் இவ்வளவு ஞானமா பேசுறாங்க, அறிவாளிகளா பேசுறாங்க. ஆகவே பிரசங்கம் பண்றதுக்கு படிப்பே தேவையில்லை, பட்டம் தேவையில்லை. வேதத்தை நம்ம அறிஞ்சிருந்தா போதும், கர்த்தரை அறிந்திருந்தால் போதும். பேதைகளை ஞானியாக்கக்கூடியது வேத வாக்கியம். நாம் இதை வாசிக்க வாசிக்க நமக்கு சரியான அறிவு வந்துடும், புத்தி வந்துடும். ஆகவே சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். முதலாவது கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது அவர் பேசின ராஜ்யத்தின் வசனம், சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். மூணாவது நம்மளை அறிஞ்சிருக்கணும். நம்ம யாரு, நம்மை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும். உலகத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமா தெரிந்திருக்க வேண்டிய காரியம் இது மூணும். நம்மை உண்டாக்கின தேவனை அறிந்திருக்க வேண்டும், அவர் பேசிய சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும். அடுத்து நம்மளை நல்லா தெரிஞ்சிருக்கணும். நாம் யார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்மளை பத்தி நமக்கு தெரிஞ்சிருந்தா நம்ம நியாய தீர்ப்புல போய் நிற்க மாட்டோம். நம்மளை நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நல்லவங்க, நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம புத்திசாலி,
நம்ம ஞானி அப்படின்னு நாமே சில வேலைகளை நினச்சிக்கிறோம். நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம பரிசுத்தவான் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் யாராவது ஒருத்தர் ஒரு குற்றத்தை சொன்னால் கூட அதை நம்ம தாங்கிக்க முடியல. என்னை எப்படி சொல்லலாம், சொன்னா சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. தாவீதை அவனுடைய மகனே அவனுடைய ராஜாங்கத்தை எடுத்த போது அவன் காலில் செருப்பு கூட இல்லாமல் மலை மேலே அவன் ஏறி போகிறான். அவனோடு கூட முறுமுறுக்கிறவங்க, கடன்பட்டவங்க, இப்படிப்பட்டவங்கெல்லாம் கூட போகிறாங்க. சீமேயி என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் தாவீதை தூஷிக்கிறான், மண்ணவாறு தூஷிக்கிறான். ஆனால் இவன் ராஜா தான். மகன் இவனுக்கு எதிராக எழும்பி ராஜாங்கத்தை அபகரித்து கொண்டான். அதற்கு தாவீது என்ன சொன்னான்? இவங்களாம் சொல்லுவான், ராஜாவே உத்தரவு கொடுங்க, அவனை ஒரே வெட்டா வெட்டுறோன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தாவீது சொன்னான், வேண்டாம், கர்த்தர் தாவீதை போய் இப்படி தூஷித்துட்டுவான்னு சொல்லியிருப்பார், அதனால தான் சீமையை தூஷிக்கிறான், வேண்டாம் விட்டுருங்க. நம்மில் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்மளை தூஷித்தா, நம்மை நிந்தித்தா, சரி கர்த்தர் அப்படி சொல்லியிருப்பாரா இருக்கும், அவனை தூஷித்துட்டு வா, நிந்திச்சுட்டு வா என்று, அதனால தூஷிக்கிறாங்க, கர்த்தரை பார்த்து கொள்ளட்டும் என்று நம்மில் எத்தனை பேர் இருப்போம்? தாவீதை போல. ஆகவே தான் தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், என் மனதுக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிரியமானவன் என்று தேவன் சாட்சி கொடுத்தார். நம்மை அறிந்திருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31வது வசனம், 11:31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் ஞானம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து அறியணும், நம்மை யாரு என்பதை நமக்கு தெரியும். நம்முடைய பலவீனம் எப்படிப்பட்டது, நம்முடைய தன்மைகள் எப்படிப்பட்டது, நம்முடைய குணங்கள் எப்படிப்பட்டது, நம்முடைய பலம் எப்படிப்பட்டது, நம்மை குறித்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பனா நம்ம சகித்து போவோம், பொறுத்து போவோம். நம்மை குறித்து நம்ம ரொம்பவே மேன்மையாக எண்ணிக்கிறோம். ஆகவே ஒரு மனிதன், எந்த மனிதனும் சரி, தன்னைத்தானே சோதித்து அறிந்து அதுக்கு பிறகு ராபோஜனத்தில் பங்கு பெறணும், அப்பம் பிக்கணும் அப்படின்னு சொல்லி ராபோஜன டைமில், கம்யூனியன் டைமில் தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து, எந்த மனிதனும் தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் பங்கு பெறணும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இந்த 11ஆம் அதிகாரத்தில் எழுதிட்டு போவார். அந்த ராபோஜன நேரத்தில் மாத்திரம் அல்ல, எப்பொழுதுமே நம்மை குறித்து தெரிஞ்சிருக்கணும், நம்மை நாமே அறிந்திருக்க வேண்டும். ஆகவே நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதுவார், ரோமர் சபைக்கு, நம்மை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், நம்மளையே புத்திமான்கள் என்றும் எண்ணாமல், அப்படியெல்லாம் சில காரியங்களை குறிப்பிட்டு இருப்பார். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். நம்மளை குறித்து நம்ம மிஞ்சி எண்ணக்கூடாது. நான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு, நான் எல்லாத்துலேயுமே சிறந்த நபர் என்று நம்மை நாமே மேன்மையாக எண்ணக்கூடாது. நம்ம ஒன்றுமே இல்லை. கர்த்தர் கொடுக்காவிட்டால் நமக்கு ஒன்றுமே கிடையாது. ஞானமா அறிவா தேவன் நமக்கு கொடுக்கிறது. ஆகவே கர்த்தரை அறிந்திருக்கிற அறிவு, வேதத்தை அறிந்திருக்கிற அறிவு, அதை குறித்து மேன்மை பாராட்டலாமா? மற்றபடி நம்முடைய ஞானத்தை குறித்தோ அறிவை குறித்தோ ஐஸ்வர்யத்தை குறித்தோ தேவன் நமக்கு தந்த ஒரு செல்வாக்கை குறித்தோ நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன், கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேன் என்று மேன்மை பாராட்டுவோம். ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? எரேமியா 9ஆம் அதிகாரம் 23-24 பாருங்க. ஒரு ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஒரு பெரிய பலசாலி தன்னுடைய பலத்தை குறித்து அவன் பெருமை பாராட்ட வேண்டாம். பெரிய பணக்காரன், எனக்கு இவ்வளவு பணம் இருக்குது,
என்கிட்ட யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, பணத்தை வச்சு நான் எல்லாம் செய்வேன் என்று தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்ட வேண்டுமானால் கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட. கர்த்தரை குறித்து நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன். அவருடைய கிருபை எப்படிப்பட்டது, அவருடைய மேன்மை எப்படிப்பட்டது, அவருடைய நியாயங்கள் எப்படிப்பட்டது, நான் கர்த்தரை அறிந்திருக்கிறேன், அதை குறித்து மேன்மை பாராட்டலாமா? ஆகவே தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் நம்மளையே புத்திமான்கள் என்றும் எண்ணக்கூடாது. 16வது வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருங்கள், மேட்டுமை உள்ளவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். நம்முடைய வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது, நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும். நம்ம பிள்ளைங்க சொல்லுவாங்க, நிறைய பெற்றோர் எங்ககிட்ட சொல்லுவாங்க, பிள்ளை அப்படி சொல்கிறான், அவன்கிட்ட ஒன்றுமே பேச முடியாது, எந்த ஒரு அட்வைஸும் பண்ண முடியாது, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் வாய் மூடிட்டு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு எத்தனையோ தகப்பன்மார் தாய்மார் எங்களிடத்துல வருந்துவாங்க. ஏன்னா எல்லாம் தெரியும், நான் புத்திமான் என்று பிள்ளைகள் எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் தகப்பனுடைய போதகத்தை தள்ளக்கூடாது, தாயின் சொல்ல தட்டக்கூடாது. தகப்பன் போதிக்கிறாரா, தாய் புத்தி சொல்றாங்களா, அது காது கொடுத்து கேட்கணும் பிள்ளைங்க. தன்னையே புத்திமான் என்று எண்ணாதிருங்கள், உன்னை ஞானி என்று எண்ணாதே. வேதம் சொல்லுகிறது, உன்னை ஞானி என்று எண்ணாதே. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நம்மை நாமே அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். பெரியவங்களும் சரி, நம்ம வீட்டு பசங்களும் பிள்ளைங்களும் சரி. வாசிமா 3:7, ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையான காரியங்களை விட்டு விலகணும். தீமையான காரியம் அதை விட்டு விலகணும் என்று புத்தி சொல்லும் போது ஞானமா பேசுவாங்க, அது சரிதான் அப்படிங்கிற மாதிரி. ஞானி என்று எண்ணாதே, புத்தியினத்தை விட்டு தவறுகளை உணர்ந்து சீர்படு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல். ஆகவே இதெல்லாம் நம்மை குறித்து அறிந்திருக்க வேண்டிய காரியம். நம்ம எப்படி இருக்கிறோம், கர்த்தருக்கு முன்னாடி நம்மளை நிறுத்தி பார்த்தா நம்ம யாருன்னு தெரியும். நமக்கு மாதிரி கர்த்தர் தான், அவரை தான் முன்வைத்து நம்மளை பார்க்கணும். அவருடைய அன்பு, அவருடைய சாந்தம், அவருடைய பொறுமை, அவருடைய ஜீவியம், அவருடைய எளிமை, இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கோம், ஒப்பிட்டு பார்த்தால் நம்ம எல்லாத்திலையுமே குறைவுள்ளவர்கள். அவருடைய பரிசுத்தம் நமக்கு இல்லை, அவருடைய தாழ்மை, பொறுமை, சாந்தம், தயவு, நட்பு எதுவுமே கிடையாது நம்முடைய வாழ்க்கையில். அப்படி இருக்க நம்மை நாமே புத்திமான்கள் என்றும் ஞானிகள் என்றும் மேன்மை பாராட்டி கொண்டு போகிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆகவே உலகத்திலே நாம் அறிந்திருக்க வேண்டிய 3 முக்கிய காரியங்கள். ஒன்று, நம்மை உண்டாக்கின கர்த்தரை நல்லா அறிஞ்சிருக்கணும். அவருடைய வேதத்தை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். வேதத்தை அறியாதவர்களாகி நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்குது புதிய ஏற்பாட்டில். வேதத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தரை அறிந்திருக்க வேண்டும், வேதத்தை அறிந்திருக்க வேண்டும், நம்மையும் அறிஞ்சிருக்கணும். நம்ம யார், நம்ம எப்படி என்று நம்மை அறிந்திருந்தால் உண்மையா அது நம்முடைய வாழ்வுக்கு மிக நல்லது, அது ஆசீர்வாதம். கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறது அவ்வளோ ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும். அப்படியே சத்தியத்தை அறிந்து கொள்ளுவதினால் அது நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம், அவைகள் நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் என்றே வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தை அறிந்திருந்தால் அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். சங்கீதம் 19:11 அவைகள் நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஆசீர்வாதங்கள் ஏன் இதையெல்லாம் நம்ம இழந்து போகணும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை இவ்வளோ லகுவா தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இவைகளையெல்லாம் பெற்று அனுபவிக்க தான் தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு முன்னேறுவதற்காக
உயருவதற்காக, மேன்மையை கண்டடைவதற்காக எத்தனை எத்தனை பிரயாசங்கள். ஆனால் லகுவான பாதை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நாம் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு, சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு, நம்மை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு மிக மிக நமக்கு தேவை. தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்திலிருந்து உம்மை பற்றி அறிகிற அறிவிலே நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறோம், எங்களை நாங்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம், உம்முடைய வசனத்தை, வார்த்தையை குறித்து நாங்கள் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம் என்று அநேக வசனங்கள் மூலம் எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தந்தீங்கப்பா. அநேக வசனங்கள் மூலம் தியானிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய மகிமையை குறித்து, வல்லமையை குறித்து, மாட்சிமையை குறித்து, மகத்துவத்தை குறித்து, ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை குறித்து நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ளவில்லை. நாங்கள் இன்னும் அதிலே குறைவுபட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தி காண்பித்தீங்க. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உம்மை பற்றி அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர்ந்து பெருக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை பற்றி அறிந்திருக்கிற அறிவிலே நாங்கள் வளர எங்களுக்கு நீர் புத்தியை தந்திருக்கும் பொழுது இன்னும் உம்மை பற்றி அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெருக முன்னேறி செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள ஆண்டவரே கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் நாளுக்கு நாள் உம்மை பற்றி அறிகிற அறிவிலே வளரும் பொழுது ஆண்டவரே, வசனத்தில் சொல்லியிருக்கப்பட்டது போல என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே, நாங்களும் ஒவ்வொருவரும் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்பட, நாங்கள் அதற்கு தகுதி உள்ளவர்களாக காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்திலே அறிகிற அறிவிலே வளரவும் நீர் சித்தமுள்ளவர்களாக இருக்கிறீர் என்று நாங்கள் பார்த்தோம்ப்பா. ஆண்டவரே, வீணான காரியங்களிலே நேரத்தை செலவழித்து கொள்ளாதபடி ஆண்டவரே, உம்மை பற்றி அறிகிற அறிவிலே எங்களுடைய நேரத்தை நாங்கள் செலவழிக்க, இன்னும் ஆண்டவரே உம்மை குறித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து எங்கள் வாழ்விலே முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை, வார்த்தைகளை குறித்து நாங்கள் கேட்கும் பொழுது, அறிந்திருக்கும் பொழுது அது எங்களை அது சுத்தமாக்குகிறது, பரிசுத்தப்படுத்துகிறது, எங்களுக்கு சமாதானத்தை தருகிறது, ஆரோக்கியத்தை தருகிறது என்று நாங்கள் பார்த்தோம்ப்பா. ஆண்டவரே, நாங்களும் எங்களை குறித்து நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தீங்க. இந்த வசனங்களை நாங்கள் கைக்கொள்ள ஆண்டவரே, இன்னும் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நாங்கள் அறிந்து ஆண்டவரே, உம்மை குறித்தும் உம்முடைய வசனத்தை குறித்தும் எங்களை குறித்து நாங்கள் அறிந்து ஆண்டவரே எங்கள் வாழ்விலே முன்னேறி செல்ல கிருபை செய்யும். ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தும். உம்முடைய கரத்திற்குள்ளே ஆண்டவரே எங்களை நீர் காத்து வழி நடத்தும்ப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்